கனிக்குட்டிக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. ஸ்கூல்ல பஃபேல சிக்கன் வச்சிட்டு இருந்தாங்க பார்த்தேன். நான் போய் எடுத்துட்டு வந்துட்டா? ம். இப்ப பரவாயில்லையா? ஓகே. பாத்து வா, இப்படி வந்து உட்காரு. சாப்பிடுங்க. தங்கம், என்னாச்சு? மிளகாய் எதுவும் சாப்பிட்டீங்களா? உரைக்குதா? இல்ல. ம்ஹும். அப்புறம் ஏன்டா தங்கம் ஒரு மாதிரி இருக்கீங்க? அண்ணெல்லாம் வேற கலங்கி இருக்கு. இல்ல வீரா, அப்பா ஊட்டி விட்டா இப்படிதான் இருக்குமா? வீரா, உனக்கு உன் அப்பா ஊட்டி விட்டுருக்காரா? எனக்கு ஞாபகம் இல்லடா தங்கம். ஏன்? நம்ம பிருந்தா சித்தி இருக்காங்கல்ல, ம். அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே நம்ம தாத்தா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்பாவா இருந்து எங்க எல்லாரையும் வளர்த்து பெரிய ஆளாக்குனது என் அண்ணன் தான், உங்க மாமா பாண்டியன். நம்ம வாழ்க்கையில அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு யாராவது ஒருத்தவங்க திடீர்னு நம்மளை விட்டு போயிருவாங்க. ஆனா அந்த உறவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க. எங்களுக்கு அப்படி வந்தவர் தான் எங்க அண்ணன். எங்க அப்பாவுடைய இடத்த அவர் நிரப்பினாரு. அப்ப உனக்கு உன் பாண்டியன் அண்ணன் மாதிரி எனக்கு என் ரவுடி இல்ல வீரா? என் அப்பா என் கூட பேசுறது இல்ல, என்னை கவனிச்சுக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் போது இப்ப எனக்கு எல்லாமே என் ரவுடி தானே பண்றான். அப்ப ரவுடி தானே எனக்கு அப்பா மாதிரி. எப்படி? உனக்கு பிடிச்ச சிக்கன்? டொன்டொடாய். கனிக்குட்டிக்கு சிக்கன் வந்துருச்சு, லெக் பீஸ், அதுவும் சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல இல்ல, ஒரு வாய் இல்ல, இல்ல. நானு. நானே ஊட்டி விடுறேன். ஆ, குடு. சரி. ஆ, உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய், ஆளுக்கு மாத்தி மாத்தி ஊட்டிக்கலாம். ம், காட்டு. இப்ப நானு. கனிக்கு இந்த ரெட் கலர் தான் பிடிக்கும். பிளாக் பிளாக். ரெட் தான் பிடிக்குங்கிற? என் பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நீ அமைதியா இரு. அவளுக்கு பிளாக் தான் பிடிக்கும். அவளோட ஃபேவரட் கலர் ரெட் தான். ஏங்க சொல்றது மட்டும் கேளு. ஏய், ஏய், ஆ. உடைச்சு பாரு. நான்லாம் உடைக்க மாட்டேன். சரி வேண்டாம் கூட நான் உடைக்கிறேன். துர்றோம், நானே உடைச்சுக்கிறேன். ம். 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 அதை பிரிச்சு பாருங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்பட்டிருக்கான்னு பாப்போம். நீங்க ஏங்க இப்படி தயங்குறீங்க? நீங்க தயங்குறத பார்த்தா ஆ, அ, எங்களுக்கு என்ன தயக்கம்? ஓ சாரி, தெரிஞ்சே அடிச்சிட்டேன். ஓ தேங்க் யூ. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. மேடம், எதுக்கு தயங்குறீங்க? குழந்தை ஆசைப்படுறாள் மேடம், ப்ளீஸ் மேடம். அவங்களுக்கு ஆசைதான். வாங்கிக்கோங்க மேடம். மேடம். போடுங்க போடுங்க போடுங்க. ஐ தாலி. நீ
பாப்பா கொடுத்துச்சு. கன்ஃபார்மா சோத்துல வசம் வச்சிருவா. 2 பேரும் வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பாத்துக்கிறோங்க. அம்மா, இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே அம்மானா ஸ்பெஷல் தான். அந்த மாதிரி தான் எனக்கும். என் அம்மா ரொம்ப ஸ்பெஷலானவங்க. எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி அம்மா வேற யாருக்குமே கிடைக்காதுன்னு, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. என் மேல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லார் மேலயும் அக்கறையா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. உழைப்பாளி. என் அம்மா பிறந்த குடும்பம் ரொம்ப சாதாரண ஏழை குடும்பம் தான். சின்ன வயசுலயே எங்க அம்மாவோட அப்பா, என் தாத்தா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என் மாமா தான் என் அம்மாவோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு. எங்க மாமாவும் திடீர்னு இறந்தப்போ 3 பொண்ணுங்க, எங்க பாட்டிங்க, அவங்களெல்லாம் யார் காப்பாத்துறதுன்னு நிலைமை வந்துச்சு. ஆனா எங்க அம்மா எதை பத்தியும் யோசிக்காம ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன பெத்த ஏன் அம்மா நான் பிறந்த அன்னைக்கே இறந்து போனப்ப இவங்க எனக்கு அம்மா வானாங்க. எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. இங்க இருக்க எல்லாரும் எனக்கு அம்மா இல்லைன்னு என்னை பரிதாபமா பார்த்துருக்காங்க. இனி யாரும் என்னை அப்படி பார்க்க வேண்டாம். எனக்கு வீர அம்மா இருக்காங்க. பேருக்கு தான் அவங்க சித்தி, ஆனா நிஜத்துல அவங்க தான் என் அம்மா. யாராலையும் என் அம்மாவோட இடத்தை நிரப்பவே முடியாது. அம்மா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much மா. எப்பவும் நீ எனக்கு ஸ்பெஷல்மா. Love you too. Thank you. வெரி குட். Love you டா செல்லம். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யார் உனக்கு சொன்னா? இதோ ரவுடி தான் சொன்னா.